ரோமர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான். அவன் ஒன்றுக்கும் மிதவாது இருக்கிற மனுஷன் தான். எல்லாம் செய்கிறான், எல்லா காரியத்தை செய்கிறான். ஆனால் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஒன்றுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அவன் எதுவுமே கிடைக்காம ஒரு மனுஷன் சங்கடத்தில் இருக்கிறது போல, அவன் வேதனை துன்பத்தில் இருக்கிறது போல, அவன் ஒரு நிர்பலமான மனுஷன் தான். என்னை தப்புவிக்க யார் இருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையினுடைய ஒரு கதறலை இதில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுடைய மேலான சரீரத்தின் பாடுகளை அவன் சொல்லும்போது கூட இவ்வளோ ஆழமாக அவன் சொன்னதில்லை. ஆனால் உள்ளால இருக்கிற ஒரு பாரம், உள்ளால இருக்கிற ஒரு அழுத்தத்தை அவன் சொல்லுகிறான். நான் ஒரு நிர்மலமான மனுஷனாக இருக்கிறேன், என்னை விடுவிக்கும்படிக்கு யார் இருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு மனுஷ மாம்சத்தின் காரியத்தில் விடுவித்த ஆண்டவர் தான், அவனை தப்பிச்சு நினைச்சின ஆண்டவர் தான், அவனை சந்தித்து நினைச்சின ஆண்டவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லுற, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷனை போல, தனித்து நின்றவனை போல நிற்கிறேன். இப்போ என்னை விடுவிக்க யார் இருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேடுகிறான், தேடுகிறான், தேடுகிறான். ஒரு மனிதனை ஆகிலும் என்னை விடுவிக்க கூடுமோ என்று சொல்லி தேடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் யாரிடத்தில் தெரியும், இயேசுவிடத்துல நன்மை கிடைக்கும், இயேசுவிடத்துல சமாதானம் கிடைக்கும், இந்த சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவர் என்று தெரியும். ஆனால் இன்ஸ்டண்டா அவன் அந்த சூழ்நிலைக்கு நின்று கொள்ளத்தக்கதாக என்னை விடுவிப்பவர் யார் என்று சொல்லி தேடுகிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், விடுவிக்க ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுவிக்க யார் இருக்கிறான்னு சொல்லி இனி கேட்காத, விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறான்னு நீ சொல்லணும்.